ஆரஞ்சு குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 ஆரஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளே இருக்க பல்ப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் 10 முந்திரி 10 மக்கானா பால் சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 லிட்டர் பால் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சுருந்த முந்திரியையும் மக்கானாவையும் சேர்த்து அரைச்சி உள்ளே ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நம்மளுக்கு ஐஸ்கிரீம். அப்புறமா கலருக்காக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருந்து திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் மோல்டில் ஊற்றி நட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் போல் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஆரஞ்சு குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ஃப்ளேவரும் நல்லா இருந்துச்சு. இந்த சம்மருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆரஞ்சு குல்ஃபி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.